முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரும் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். மெய்யாகவே இந்த நாளின் பாடல்கள் மற்றும் ஆண்டுடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போவது நிச்சயம். ஆமென். ஒன்று சேர்ந்து இணைந்து நம் கர்த்தரை ஆராதிப்போமாக, துதிப்போமாக, மகிமைப்படுத்துவோமாக. வாங்க எல்லாரும் ஜீவனுள்ள ஆண்டவரை ஜீவனோடு கூட பாடி மகிமைப்படுத்துவோம். முடிந்த எல்லா கரங்களை தட்டி எஸ் லார்ட். இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி எஸ் லார்ட். ஆமென். என்னோடு கூட சேர்ந்து அவரை பாடுவீர்களா? என்னோடு கூட சேர்ந்து அவரை துதிப்பீர்களா? ஆமென். என்னோடு கூட சேர்ந்து அவரை பாடுவீர்களா? என்னோடு கூட சேர்ந்து அவரை துதிப்பீர்களா? நீரே நீரே சர்வ வல்ல தேவனே, நீரே நாங்கள் நம்பும் தேவனே, நீரே எங்கள் துதிக்கு பாத்திரர். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நீரே சர்வ வல்ல தேவனே, நீரே நாங்கள் நம்பும் தேவனே, நீரே எங்கள் துதிக்கு பாத்திரர். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து இணைந்து நம்முடைய தேவனை ஆராதிப்போம். எங்கள் தேவன், நம்முடைய தேவன், அவரை மகிமைப்படுத்துவோமா? சொல்லி அழைத்தவர் அவரே, நம் தாழ்வில் நினைத்தவர் அவரே, அவரே இம்மட்டும் நடத்தினவர் அவரே, அவரே இனிமேலும் நடத்துபவர் அவரே. நீரே சர்வ வல்ல தேவன், நீரே நாங்கள் நம்பு தேவனே, நீரே எங்கள் துதிக்கு பாத்திரர். ஆமென் அல்லேலூயா. சேர்ந்து சொல்வோம். ஆமென் அல்லேலூயா. நீரே நீரே சர்வ வல்ல தேவனே, நீரே நாங்கள் நம்பும் தேவனே, நீரே எங்கள் துதிக்கு பாத்திரர். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சேர்ந்து ஆமென், ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நல்ல இணைந்து எஸ். யுத்தத்தில் வல்லவர் உயர்த்துவோம், யூதாவின் ராஜ சிங்கத்தை உயர்த்துவோம், சேனைகளின் கர்த்தரை உயர்த்துவோம், சர்வத்தை ஆளுகிற தேவனை உயர்த்துவோம். எஸ் மாஸ்டர். ஆமென். எங்கள் தெய்வமே. எஸ் லார்ட். யுத்தத்தில் வல்லவர் அவரே, அவரே யூதாவின் ராஜ சிங்கம் அவரே, அவரே சேனைகளின் கர்த்தரும் அவரே, அவரே சர்வத்தை ஆள்பவர் அவரே. நீரே சர்வ வல்ல தேவனே, நீரே நாங்கள் நம்பும் தேவனே, நீரே எங்கள் துதிக்கு பாத்திரர். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நீரே நீரே சர்வ வல்ல தேவனே, நீரே
நாங்கள் நம்பும் தேவனே நீரே எங்கள் துதிக்கு பாத்திர. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எஸ், எல்லாம் சேர்ந்து நின்று சொல்லுங்க. நம்முடைய பாவம் நீக்க வந்த தேவன் அவர், நம்மை ஆள வந்த தேவன் அவர், என்றென்றைக்கும் நேசிக்கிற தேவன் அவர், நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க வல்லமையுள்ள ஆண்டவர், உலகத்தில் இருக்கிற நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த பெரிய தேவனை எல்லாம் சேர்ந்து நின்று மகிமைப்படுத்துவோம். எஸ் எஸ் லார்ட், எஸ் ஆமென் லார்ட். என் பாவம் நீக்க வந்தவர் அவரே, என்றும் ஆள வந்தவர் அவரே, அவரே என்றென்றும் நேசிப்பவர் அவரே, அவரே என் தேவைகள் சந்திக்க வல்லவர் அவரே. ஓ நீரே சர்வ வல்ல தேவன் நீரே, நாங்கள் நம்பும் தேவனே நீரே எங்கள் துதிக்கு பாத்திர. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. நீரே 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 சர்வ வல்ல தேவனே நீரே, நாங்கள் நம்பு தேவனே நீரே எங்கள் துதிக்கு பாத்திர. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து அவரை பாடுவீர்களாம். ஆமென் அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து அவரை துதிப்பீர்களா. ஆமென் அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து அவரை பாடுவீர்களா. ஆமென் அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து அவரை துதிப்பீர்களா. ஆமென் அல்லேலூயா. நீரே நீரே ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நீரே நீரே நம் தேவன் நீரே எங்கள் துதிக்கு பாத்திர. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஓ ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? எல்லாம் சேர்ந்து இணைந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும், நன்றி உள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும், நன்றி உள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே செவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நல்ல நல்ல கையை தட்டி வார்த்தைகளை யோசித்து பாருங்க. நிலை தவறி அமர்ந்த, நெறி தவறி அணைந்த நம்மை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். எஸ், இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றிருக்கிறார். சொல்லுமா? நிலையில் உலகில் நெறி தவறி அலைந்தோ, நின்னோரி பிரகாசித்திர நீ
ஜீவன் கண்டடைந்தோம். நிலையில்லா இவ்வுலகில் நெறி தவறி அலைந்தோம். நின்னொரி பிரகாசித்திட நீங்க ஜீவன் கண்டடைந்தோம். எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நல்ல கரங்களை தட்டி நல்ல மகிழ்ச்சியோடு உன்னை நாடி மண்ணை அடைந்தோ, புகழ் தேடிய மாற்றம் கொண்டோ, விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம். இயேசுவின் தரிசனத்தால் பொன்னை நாடி மண்ணை அடைந்தோ, புகழ் தேடிய மாற்றம் கொண்டோ, விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம். இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே, எங்கள் ராஜன், எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். அன்பாய் அழைக்கிற ஒரு ஆண்டவர் அவர்கள் செய்தாங்க. தாங்குகிற தேவன் உண்டு. Yes Lord. சொல்லுமா, உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே, இன்று இயேசு வண்டை வாராயோ, நித்திய ஜீவன் பெற்றிடவே. உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்பாயோ பாவியே, இன்று இயேசு வண்டை வாராயோ, நித்திய ஜீவன் பெற்று. எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும். எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக ஜீவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆம் தேவ ஜனங்களே, ஹல்லேலூயா. அவரை சேர்ந்து துதிப்பது, ஆராதிப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா?
ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பேரின்பம் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்கள் குடும்பத்திற்கும் அது நிச்சயமாக நன்மை தரும். உங்கள் குடும்பத்திலே திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கிறவருடைய தகவல்களை ஸ்க்ரீனில் காண்கின்ற எங்களுடைய எண்ணிற்கு தவறாமல் அனுப்பி வைக்கும்படியாக கேட்கிறேன். நாங்களும் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்திருக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்போமாக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. ஆமேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பானது ஒரு கலெக்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அல்ல சொல்ற ஒரு கூட்டம் ஜனங்கள் சேர்ந்து சொல்கிற ஒரு கோஷம், அல்லது ஒரு கூட்டத்தின் சார்பாக ஒருவர் சொல்கிற ஒரு வார்த்தை. ஒரு கூட்டத்தின் சார்பாக இருக்கிற அனைவர் சார்பாக ஒருவர் சொல்கிற ஒரு வார்த்தை, அல்லது இருக்கிற எல்லா கூட்டம் அனைத்தும் சேர்ந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? நாங்களோ. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன வார்த்தை? நாங்களோ. ஆமென். கலெக்டிவா எல்லாரும் சேர்ந்து சொல்கிற ஒரு வார்த்தை, அல்லது ஒரு கூட்டத்தின் சார்பாக, உங்கள் சார்பாக நான் சொல்கிற வார்த்தை நாங்களோ. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். ரெடி? 1 2 3. நாங்களோ. இன்னும் சத்தத்தை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். நாங்களோ. அல்ல சொல்றேன், இன்னொரு சத்தமா சொல்லுங்க. நாங்களோ. அப்போ நாங்களோ அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அதுக்கு முன்னால ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. அல்ல சொல்றேன், தடுமாற்றம். ஒரு கூட்டம் ஜனங்கள் வித்தியாசமா இருக்கிறார்கள், இணங்காதவர்களாக இருக்கிறார்கள், அது தூரமாக இருக்கிறார்கள், காணியாட்சிக்கு புறம்பே இருக்கிறார்கள். அது சோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்பா நீங்க வேணாலும் எப்படினாலும் இருந்துட்டு போங்க, ஆனா நாங்களோ. சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் சொல்ல முடியாது இந்த வார்த்தையை. நீங்க வேணா எப்படினாலும் இருந்துட்டு போங்க, ஆனா நாங்களோ. ஆமென். சொல்ல உலகத்தை பார்த்து நம்ம சொல்ற ஒரு வார்த்தை, நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, ஆனால் நாங்களோ. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்ங்கிற பேர்ல ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் நாங்களோ. சொல்லுங்க அல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் சத்தம் வரலைச்சுங்க பார்ப்போம். புரியாதவங்க அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். பரவாயில்ல சொல்றேன், அது உற்சாகத்தில் சொல்ற ஒரு காரியம். ஆமென். எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்களோ. நாங்க வித்தியாசமானவர்கள். ஆமென். அதை அறிந்து கொள்ளணும். நீங்களும் நானும் வித்தியாசமானவர்கள், வாழ்க்கையின் மேன்மையை உணர்ந்தவர்கள், எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதை நன்றாக அறிந்தவர்கள், தேவன் நமக்கென்று நியமித்த பணி என்ன என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்த ஒரு கூட்டம். கரங்களை வைத்து அழைச்சுங்க பாப்பா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய டியூட்டி என்ன? தேவன் நமக்காக வைத்திருக்கிற நோக்கம் என்ன, திட்டம் என்ன, நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற பொறுப்பு என்ன, அதெல்லாம் நீங்களும் நானும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஊரோடு ஒத்து போகிற நிலை அல்ல, நீங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த வித்தியாசம் சரியான வித்தியாசம். ஆமென். இந்த உலகம்தான் வேறு விதமா இருக்கவில்லையே, நம்ம சரியான ட்ராக்ல இருக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு வரட்டும், நாங்களோ. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய சவாலின் நடுவிலே சொல்லப்படுகிற ஒரு காரியம், நாங்களோ. ஹல்லேலூயா. நாங்களோ எப்படிப்பட்டவர்கள்? வேதத்தில் பார்க்கும் பொழுது 3 காரியங்களை இன்றைக்கு உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். அல்ல நாங்களோ அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவதாக நான் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, நாங்களோ விண்ணப்பம் பண்ணுவதில் உறுதியாய் இருப்போம். நாங்களோ விண்ணப்பம் பண்ணுவதில், ஆமென். இன்னொரு விதத்துல சொன்னா, ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபத்தை குறித்து ஜெபம் பண்ணணுமா வேண்டாமா, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணுமா, காலையில் ஜெபம் பண்ணணுமா, நைட்டு ஜெபம் பண்ணணுமா, பல குழப்பங்கள் இருக்கலாம், பல குழப்பங்கள் சொல்லப்படலாம். ஒரு கிறிஸ்தவனுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் செலுத்தி முடிச்சிட்டாரு, செய்து முடிச்சிட்டாரு, இனிமே அவன் செய்யத்தக்கதான ஒரு காரியம் இல்லை, ஜெபமெல்லாம் பண்ண வேண்டாம், ஜெபங்கிறது ஒரு கிரியை அப்படின்னு கூட சொல்லப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க சொல்ல வேண்டிய ஒரு பெரிய பிரதி வாதம் என்ன தெரியுமா? நாங்களோ விண்ணப்பம் பண்ணுவதில் உறுதியாய் இருப்போம். கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். விண்ணப்பம் பண்ணுவது உறுதியாய்
தரித்திருப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் Acts chapter 6 and verse 4 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பந்தி விசாரணையில் ஒரு ப்ராப்ளம் வருகிறது குறித்து பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவருடைய சுவிசேஷ வார்த்தைகளை ஊழியத்தை யூதர்கள் ஏற்றுக்கொள்கிறார், பின்பதாக யூதர் அல்லாத ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறதை குறித்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் சபையில் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை. நீங்கள் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது உங்கள் எல்லாரும் தெரிந்த ஒரு சம்பவத்தை தான் சொல்றேன். அந்த நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது அப்படி சொல்ல, அதாவது யார் பெருகணும் சபைக்குள்ள அப்படின்னா சீஷர்கள் பெருகணும். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க இயேசுவின் சீஷர். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. யாரு ஏதோ சபைக்கு வர்றது ஏதோ நன்மையை பெற்றுட்டு போறதுக்காக, இம்மையின் தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காக அல்ல. ஸ்தோத்திரம், இயேசுவின் சீஷர்களாய் மாறுவதற்காக சபைக்குள்ள இருக்கிறோம். கரங்களை வைத்து அழைச்சங்க பார்ப்போம். நீங்களும் நானும் இயேசுவின் சீஷர் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அப்ப பாருங்க, அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கர் ஆனவர்கள் தங்கள் விதவிகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். பாருங்க, பிரைஸ் தி லார்ட். தங்கள் விதவைகள், அது பாருங்க எவ்வளவு பேர் ஊருக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு அக்கறை அவங்களுக்கு இருக்கு பாருங்க. தங்கள் அக்கறைகளை தாண்டி மற்றவர்கள் மீதான ஒரு அக்கறை, எங்கள் சார்ந்த, எங்கள் குடும்பத்தை சார்ந்த, எங்கள் கோத்திரத்தை சார்ந்த அல்ல விதவைகள் விசாரிக்கப்படலை. எப்படி திட்டமாய் விசாரிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. இந்த ஹால் சோத்திரம் விசாரிக்கல அப்படின்னா அல்ல சோத்திரம் நீங்க தான் விசாரிக்கணும். அந்த சிந்தை நமக்குள்ள வரணும். ஆமென். அந்த காலத்திலே சபைகள்ல ஒரு குழப்பம் வந்திருக்கு. என்னது? விசாரிக்கல அப்படின்னு. உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா நம்ம விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களும் ஒருத்தர் விசாரிக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஆமே, அந்த விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப ஒவ்வொரு ஏரியாலையும் விசாரணை அப்படிங்கிறது வித்தியாசமா இருக்கும். அப்படிதானே? நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணை அப்படின்னா வித்தியாசமா இருக்கும். என்னது, உங்களை முழங்கால் போட சொல்லி அங்க உள்ளங்கால என்னது போட்டு தள்ளுறதுக்கு பேர் தான் விசாரணை. லத்தி விசாரணை, இப்படி ஒவ்வொரு விசாரணை அப்படி இருக்கு. அப்புறம் ஒரு அட்ரஸ் கேட்குறீங்கன்னா அந்த அட்ரஸை விசாரிக்கிறது வித்தியாசமான விஷயம். ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒருத்தர் விசாரிக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம். அப்போ பாருங்க, அது தங்கள் விதவைகள் திட்டமாக விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக என்னது முறுமுறுத்தார். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் வேத வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, 3ஆம் வசனம், பரிசுத்தாவியும் ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். 4ஆம் வசனம் பாருங்க, இதான் முக்கியம். நாங்களோ ஜெபம் பண்ணுகிறதில் உறுதியாய் தரித்திருப்போம். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். ஹல்லேலூயா. நாங்களோ ஜெபம் பண்ணுகிறதில் உறுதியாய் நாங்கள் தரித்திருப்போம். ராமேன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. எதற்காக ஜெபம் பண்றோமோ அதற்கான பணியையும் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. பாருங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இந்த 4ஆம் வசனத்தை அதான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்ல வர்றாங்க? ஜெபம் பண்றோம். எதற்காக ஜெபம் பண்றோம்? சுவிசேஷ வாசல்களை திறக்கும்படியாக ஜெபம் பண்றோம். அல்ல சோதர் திறந்த வாசல்களை கர்த்தர் தரும்படியாக ஜெபம் பண்றோம். கர்த்தர் உன்னத அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஜெபம் பண்றோம். வரங்களினால் வல்லமைகளால் நிரப்பும்படியாக ஜெபம் பண்றோம். தேவன் அற்புத அதிசயங்களை அந்த இடத்துல செய்யும்படியாக ஜெபம் பண்றோம். ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபம் பண்றோம். ஆமென், ஸ்தோத்திரம். எந்த நோக்கத்திற்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த நோக்கத்துக்கான செயல்பாடு உங்களுக்கு அவசியம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் பொழுது நான் ஜெபிக்கும் பொழுது உம்முடைய வல்லமை வெளிப்படணும், அதன் மூலமா அநேக சுகம் பெறணும். நீங்க ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஜெபம் பண்ணி 10 பேர் மரித்து போனாலும் 11ஆவது ஆளுக்காக ஜெபிக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும். அல்ல தெய்வீக சுகமளிக்கும் ஊழியங்களை செய்த ஓரல் ராபர்ட் சொல்ற வார்த்தை என்ன சொல்ற அப்படின்னா, நான் ஜெர்மனி 10 பேருக்கு ஜெர்மனி 10 பேரும் மரித்து போனாலும் 11ஆவது ஆளுக்காக நான் ஜெபிக்கிறது ரெடியா இருப்பேன். ஏன்னா சுகத்தை கொடுக்கிறது கர்த்தருடைய வேலை. கரங்களை வைத்து எலெக்ஷன் பார்ப்போம். நாங்களோ
ஜெபம் பண்ணுகிறதில் உறுதியாய் தரித்திருப்போம். இந்த நாட்களிலே கர்த்தர் விசேஷித்த ஜெப நேரங்களை நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஜெப நேரங்களிலே நீங்கள் ஜெபம் பண்ணுகிறதில் உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். கேப் கிடைக்கிற நேரத்திலெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ண கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஜெப சிந்தையினால் நிரப்பப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. அவரை போல மாற கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் பாருங்க. சகோதரன் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது Acts chapter 1 and verse 14 அதுல கர்த்தருடைய வார்த்தை இவர் சொல்லுது பாருங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அவர் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாங்க. ஆண்டவர் ஜெபத்துல பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜெபம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கம்யூனிகேஷன் வித் காட், பிரைஸ் தி லார்ட். ஒரு 2-way கம்யூனிகேஷன் வித் காட். நீங்க பேச அவர் கேட்கறது, அவர் பேச நீங்க கேட்கறது, இதுதான் ஜெபம். அதாவது பழைய பாடல் இருக்கு, அமர்ந்து காத்திருப்பேன் என் அப்பாவின் சமூகத்திலே, அவர் பேச நான் கேட்பேன், நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என்னுடைய ஜெப நேரம். அருமையான தேவ ஜனங்களே, ஜெபம் பண்றதுல நம்ம உறுதியா இருக்க கர்த்தர் கிருபை தருவாரா. இன்னைக்கு ஸ்தோத்திரம், நிறைய நேரங்கள்ல ஜெபம் பண்றது வீக்கான ஒரு விஷயமா மாறிட்டு, கடைசி நேர செயல்பாடாக மாறிட்டு. ஆனால் ஆரம்பத்திலேயே நீங்கள் ஜெபிக்கணும். எந்த காரியத்துக்காக கர்த்தர் உணர்த்துறாரோ ஜெபிக்கணும். ஒரு சரியாக தூக்கம் வரலையா, அல்லது அதை நீங்கள் நினைக்கணும், கர்த்தர் எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக தந்திருக்கிற வாய்ப்பு. நல்லா உட்காந்து நல்ல ஆவியில் நிறைந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அதில் கர்த்தர் பெரிய ஜெயத்தை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நாங்களோ ஜெபம் பண்ணுகிறதில் உறுதியாய் தரித்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். தி பிரேயிங் போஸ்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எல்லாரும் தெரியும், ஆப்பிரிக்க காடுகளிலே ஊழியங்களை செய்த அலிஸ்தோத்திர ஊழியக்கார் டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் மரித்த பொழுது என்ன போஸ்டரில் அவர் மரித்திருந்தார் பாருங்க. ஜெபம் பண்ணுற நிலையிலே அவர் மரித்து போயிருந்தார். இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. அவர் தேடி கண்டுபிடித்த பொழுது அவர் ஜெபிக்கிற நிலையிலே மரித்த ஒரு சூழ்நிலை. அப்போ நீங்களும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்ன ஒரு ஜெப வீரனா மாற்றுங்க, ஒரு ஜெப வீராங்கனையா மாற்றுங்க. ஆண்டவரே நான் ஒருத்தர் ஜெபிக்கிற நிலையில் குடும்பமாக ஜெபிக்கிற நிலை வரட்டும். குடும்பம் ஒரு குடும்பம் அல்ல, எல்லா குடும்பங்களும் சபையில் ஜெபிக்கிற நிலை வரட்டும். நாங்களோ ஜெபம் பண்ணுகிறதில் உறுதியாய் தரித்திருப்போம். கரங்களை வைத்து வளர்ச்சிங்க பாப்பா. ஹல்லேலூயா. அவரை பிடிச்சுக்கிடுங்க, அவரை பிடிச்சுக்கிடுங்க. பேதுரு சிறைப்பட்ட பொழுது இந்த சபை மக்கள் செய்த காரியம் என்ன? அவர்கள் சேர்ந்து இணைந்து அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். பாருங்க, அவர்கள் கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக அவர் கண்களுக்கு முன்பதாகவே கொண்டு வந்து நிறுத்தின ஆண்டவர். ஹல்லேலூயா. அடுத்தது வாய்ப்பே இல்லாத விஷயத்துல வாய்ப்புகளை தந்த ஆண்டவர். ஒரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருகிறது லேசான காரியமா? லேசான காரியம் அல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் தூதனை அனுப்பி எல்லா காரியத்தையும் கச்சிதமா நேர்த்தியா முடிச்சு அதை வெளியே கொண்டு வந்தது போல உங்களுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் வெளியே கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறதுக்கு காரணம் ஒரு கூட்டு ஜெபம். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த சபையா இணைந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த சோதர் கர்த்தர் ஜெயத்தை தரவல்லவர். அதனால தான் ஒரு சின்ன தேவை, ஒரு பிரச்சனை, விசுவாசிக்கு வியாதி, பலவீனம் அப்படிங்கிற நேரத்தில் சபையில சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நாங்களோ ஜெபம் பண்ணுகிறதில் உறுதியாய் தரித்திருப்போம். கரங்களை வைத்து தொலைச்சங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆதிச அப்போஸ்தலர் சபையில விசேஷமாக அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அவங்க செய்த காரியம் என்ன அப்படின்னா, கூடி 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 ஜெபம் பண்ணார்கள். ஆமென். சிறப்பு சபை மக்களாக அல்லது நீங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் கூடி ஜெபம் பண்ண தீர்மானம் பண்ணுங்க. அது கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர் பண்ணலாம். கான்ஃபரன்ஸ் கால் சாட்டிங் நமக்கு இருக்குது. கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர். வாங்க, இது ஒரு பிரச்சனை, நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். இது ஒரு தேவை, நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கேள்விப்பட்டு வாங்க சேர்ந்து ஜெபிப்போம். ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் நம்முடைய கண்கள் காண பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லே. நீங்க ஜெபிக்க வேண்டாம் அப்படி சொன்னா நாங்களோ ஆமென் விண்ணப்பம் பண்ணுகிறதில் உறுதியாய் தரித்திருப்போம்.
ஏன்னா நாங்கள் ஜெபத்தின் மேன்மையை அறிந்த ஒரு கூட்டம். கர்த்தர், எங்கள் கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்துக்கு பிசாசு தடை கொண்டு வந்தா தடை நீக்கி வந்துருங்க. கூட்டங்களுக்கு வர விட மாட்டான், ஆராதனை கூட வர விட்டுருவான், ஆனால் ஜெபத்துக்கு வர்றதுக்கு விட மாட்டான். ஏன்னா அது கொஞ்சம் கடினமான விஷயம். இன்னொருத்தர் ஜெபம் பண்ண அவரோடு கூட சேர்ந்து அலுசோத்தை ஜெபிக்கிறதுங்கிறது கடினமான விஷயம். நம்ம பாட்டு கூட சேர்ந்து நல்லா பாடிடுவோம், ஆனால் ஜெபம் பண்ணும் பொழுது அவங்களோடு கூட இணைகிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். பிரைஸ் தி லார்ட். சோதரம் சில நேரங்களில் அதில் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒருவேளை ஃபோனில் ஜெபம் பண்ணுற வச்சுங்களேன், அதை மியூட்டில் போட்டு அதில் சோத்திரம் அவங்க தமிழில் ஜெபம் பண்ணும்பொழுது நான் இங்கிலீஷில் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா தமிழில் ரெண்டு பேரும் சொன்னால் கிளாஷ் ஆகிட்டு இருக்கும். நம்ம சோத்திரம் இங்கிலீஷ் சத்தத்தை குறைச்சி தூரத்துலேருந்து நம்ம இங்கிலீஷில் ஜெபம் சோத்திரம் அவங்க சொல்கிறத கவனித்து, ஆமே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போகிற தயவுக்கு அவங்க நன்றி சொல்லி பாருங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க, அதன் மகிமையே வேறதாக இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லிச்சங்க பார்ப்போம். அப்போ நாங்களோ இந்த சீயோனை சபை அது கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் ஒரு ஜெபிக்கிற சபையாய் காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமாம், ஜெபம் பண்ணிட்டு விட்டுறப்படாது. ஜெபம் பண்ணிட்டு எதற்காக ஜெபம் பண்ணோமோ அதற்கேற்ற ஒரு செயல்பாடு மிக மிக அவசியமாக இருக்குது. அதுதான் இந்த 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. அது ஸ்தோத்திரம், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும். அப்போ பாருங்க, அவங்க ஊழியம் என்னது? வேத வசனத்தை போதிக்கிறது. அந்த பணிக்காக நாங்கள் செயல்பட்டு ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடக்கூடாது. அதற்கான ஒரு செயல்பாடு. தொழிலில் ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னா, தொழிலில் அலசு போய் அந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு ஒரு புதிய திட்டத்தை கத்த தரும் பொழுது, ஒரு உள்ளங்கையில் மேகம் தோன்றும் பொழுது அதை பிடிச்சு நீங்கள் செயல்படணும். ராமன் சொல்லுங்க பாப்பா, ஹல்லேலூயா. செயல்படாத ஜெபங்களாக இருக்கக்கூடாது, செயல்படுகிற ஜெபமாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்கள் ஜெபங்களிலே செயல்பாடு இருக்கணும். சுவிசேஷத்துக்கான வாசல்களை கத்த திறக்க முடியாது. ஜெபமிட்டு வீட்டில் படுத்து தூங்கினா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. நம்ம எழும்பி போகும் பொழுது கத்த நம் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்போ ஆஸ் அ சர்ச் என்ன குறிப்பு சொன்னாலும் நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஒரு அலுசோத்திர மோசேக்கு ஒரு ஆரோன் ஊரும் எப்படி அலுசோத்த கையை பிடிச்சு தூக்கி நிறுத்தினாங்களோ அதே போல நாம் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ரெண்டாவதாக நீங்கள் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, இந்த பகுதியில் இன்னொரு பகுதியில் பார்க்கும் பொழுது, நாங்களோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. நீங்கள் அப்போஸ்தலரை வாசித்து பார்த்தோம். தொடர்ந்து ரெண்டாவதாக விண்ணவரின் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். இரண்டாவதாக நாங்களோ விண்ணவரின் ஆவியினால் நடத்தப்படுகிறவர். முதலாவது சொன்னோம், நாங்களோ விண்ணப்பம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருப்போம். இரண்டாவதாக நம்ம சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நாங்களோ விண்ணவரின் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை வைத்து அழைச்சுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன நடத்தி கொண்டிருக்கிறான்னு சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா பாப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 1 Corinthians chapter 2 and verse 12 பாருங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். என்ன சொல்றாங்க? நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவ ஆவியை பெற்றிருக்கோம். அதான் சொன்னேன், விண்ணவரின் ஆவியினால் நடத்தப்படுகிறவர். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆமென். என்ன தேவைக்காக? தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. அப்போ ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று உலகத்தின் ஆவியின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, தேவனுடைய ஆவியினால் அறிந்து கொள்ளலாம். அது சொல்றது புரியுதா? உலகத்தின் ஆவியின் மூலமாக ஒரு சொல்யூஷன் இருக்கு, தேவனுடைய ஆவியின் மூலமாக ஒரு சொல்யூஷன் இருக்கு. இப்போ நமக்கு 2 ஆப்ஷன் நமக்கு இருக்கு. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி இருக்கு. எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் சோத்திரம். இந்த இடத்துல தேவனுடைய ஊழியர்கள் சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாங்கள் விண்ணவரின் ஆவியினால் நடத்தப்படுகிறவர். கரங்களை வைத்து அழைச்சுங்க பாப்பா. ஹல்லேலூயா. அவருடைய ஆலோசனையை கேட்கிற கூட்டம் நாங்கள். பிரைஸ் தி லார்ட். அதான் ஒரு பழைய பாடலை பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா.
ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அது எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. கரங்களை வைத்து வரச்சவங்க பார்ப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போ நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போ நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போ நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போ நடத்தி செல்லுமையா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. சேர்ந்து சொல்லுங்க. என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பம் எல்லா இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, விருப்பம் எல்லார் எல்லைக்குள்ளே நுழையாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவர். சேர்ந்து சொல்வோம். ஆவியானவரே, 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 ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போ நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போ நடத்தி செல்லுமையா. எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, இந்நாள் சித்தம் போ நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாள் சித்தம் போ நடத்தி செல்லுமையா. ஆமென். இதை சுய பலத்தில் செய்ய முடியும், சாத்தானுடைய பலத்தில் செய்ய முடியும், ஆனால் ஆவியினாலும் செய்ய முடியும். ஆமென். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து நீங்கள் செயல்படுங்க. சங்கீதங்களினால், கீர்த்தனைகளினால், ஞான பாட்டுகளின் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு கர்த்தரை இன்பமாய் பாடி பாருங்க. ஒரு அருமையான வார்த்தை. அப்போ பாருங்க, விண்ணவரின் ஆவியினால் நடத்தப்படும். ஆண்டவரே, என்னுடைய ஃபோர்ஸா நீங்க இருக்கணும்ப்பா. அல்ல சோத்திரம், என்னுடைய ஃபோர்ஸா நீங்க, என்னுடைய பலனா நீங்க இருக்கணும்ப்பா. நீங்க சொல்லி நான் பேசணும், நீங்கள் சொல்லி நான் செயல்படணும். ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனையோ ஊழியக்காருடைய வாழ்க்கை சரிதைகள் நான் வாசித்து பார்த்துருக்கேன். 2 நாட்கள் முன்பதாக பாருங்கள், கர்த்தரால் நடத்தப்படுகிற நிலைகள்
சோதரர் ஒரு பார்பர் ஷாப் போனால் கூட அவங்க ஜோம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி போகும்பொழுது அந்த பார்பர் ஷாப்பில் அந்த முடி வெட்டுறவனுக்கு ஆண்டோடைய அன்பை சொல்லி அவன் முடி வெட்டி முடித்த உடனே அப்படியே முழங்கால் படிட்டு நான் எனக்கு இந்த இயேசு வேணும்னு சொல்லி அப்படி ரட்சிக்கப்பட்ட ஆட்களை பார்த்துரு எல்லாம் வல்லமையாய் ஊழியம் செய். அப்போ அந்த ஆவியினால் நடத்தப்படுகிறது அப்படிங்கிற லேசான விஷயம் இல்லை. அல்ல இது என்கிட்டையும் குறை இருக்குது, உங்கள்கிட்டையும் குறை இருக்குது, நம்மகிட்டே குறை இருக்குது. இன்னும் ஆவியானவரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை நமக்கு வேண்டும். ராமே சொல்லுங்க பார்ப்போம். அடிக்கடி நம்ம மாம்சம் மேற்கொள்ளுது. என் மாம்சத்தின் மூலமாக என்னுடைய சத்தத்தின் மூலமாக என் செயல்பாட்டின் மூலமாக அப்படி நம்ம நினைக்கிறோம். இல்லை, நான் அல்ல, நீங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கிறதும் பரிசுத்த ஆவியானதான். ஆமென். பரிசுத்தாவின் நடத்தல் பாருங்க, நம்ம ரட்சிப்புக்கு நேரம் கொண்டு வந்திருக்கு. பரிசுத்தாவின் கிரியை நம்மை கனி கொடுக்க செய்கிறது, நமக்குள்ள வரங்களை தருது, நமக்குள்ள வல்லமையை தருகிறது. பவுலும் பர்னபாவும் பாருங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பவுர்ணமியும் பர்னபாவையும் நான் நியமித்த ஊழியத்திற்கு அனுப்பிவிடுங்கள் சொல்லி பரிசுத்த ஆவியான அவங்களோடு கூட பேசுகிறத குறித்து பாரு. அவங்க போன பொழுது அவங்க மூலமாக அந்த கூட்டணி மூலமாக கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யணும். ஆமென். சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே சொல்லி இந்த ஜெப நாட்களை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வல்லலோ உங்க எண்ணத்தோடு சேர்ந்த சரியான ஆட்களை கர்த்தர் உங்களோடு கூட இணைப்பா. நீங்க சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வீங்க. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அவரை சார்ந்திருக்கிற கிருபை நமக்கு வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவர் உம்முடைய ஆவியினால் நாங்கள் நடத்தப்படணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆஸ் a church நம்ம வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் ஒரே விதத்தில் நடத்தணும். சொல்லுங்க அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு மனதை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆளுக்கு ஒரு யோசனையில் இருப்போம், ஆளுக்கு ஒரு திட்டத்தோடு கூட இருப்போம். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது ஒரே திட்டத்தை தருவார், ஏக சித்தத்தை கத்த தருவார், ஒரு ஏக நோக்கத்தை கத்த தருவார். ஒரே வல்லமையோடு பலத்தோடு நம்ம போய் அது சத்துருவை ஜெயிக்க கத்த நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். ஆமென். ஒரு வீடு தனக்குத்தானே பிரிந்திருந்தால் அது நிலை நிற்க மாட்டாது சொல்லப்பட்டு இந்த பிரிவினின் ஆவிகள் நீங்கும். நமக்குள்ளே கர்த்தர் ஒரே சிந்தையை கர்த்தர் தருவார். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம் பாடுறோம்ல, அப்படி கர்த்தர் செய்வார். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக மிக அவசியம். அல்ல ஒருவர் கூட ஒரு ஊழியக்காரர், பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய மூத்த பங்காளர், ஹீ இஸ் மை எனது பார்ட்னர். ஊழியத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பார்ட்னர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். மறந்துறேன். அதான் நாங்களோ விண்ணப்பம் பண்ணுவதில் உறுதியாக தரித்திருப்போம். ரெண்டாவது சொல்லலாம், நாங்களோ விண்ணவரின் ஆவியினால் நடத்தப்படுகிறவர். பரிசுத்த ஆவியினால் நாங்கள் நடத்தப்படுது. எங்கள் இயக்கி கொண்டிருக்கிற பரிசுத்த இந்த சபையை இயக்கி கொண்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியான். நம்ம சொன்ன ஆவியானவர் நீங்கள் இயக்குங்கப்பா. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், பாயும் இடமெல்லாம் பரிசுத்தம், சேரும் இடமெல்லாம் ஆறுதல், செல்லும் இடமெல்லாம் செழிப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆவியா நடத்தணும், ஆவியா நடத்தணும், ஆவியா நடத்தணும், நம்ம நடத்தணும், சபையை நடத்தணும். இந்த 46 ஜெப நாட்கள் நம்முடைய ஜெப குறிப்பு. ஆவியானவரே நீ இந்த சபையை நடத்தணும். ஹல்லேலூயா. நீங்கள் நடத்தணும். நீங்கள் தான் பாஸ்டர், நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறவர். ஸ்தோத்திரமா. எங்கள் மூலம் எங்களை நடத்துங்க, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவர், வழி நடத்துங்க. நேர்த்தியாக கர்த்தர் வழி நடத்துவார். ராமே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. மூன்றாவதா கடைசியாக நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும். 2 Corinthians chapter 13 and verse 6. 2 கொரிந்தியர் 13:6 வாசித்து பார்க்கும் பொழுது நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர் அல்லவென்று அறிவீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி சொல்றார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் எத்தனை அப்போஸ்தலர் இல்லை 2 கொரிந்தியர் 13:6 வாசித்து பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்போ என்ன சொல்ல வர்றாங்க? மூன்றாவதாக பிரைஸ் நாங்களோ விசுவாச பரீட்சைக்கு நிற்கிறவர்கள். நாங்களோ விசுவாச பரீட்சைக்கு நிற்கிற கூட்டம். என்னது? நின்று தாக்கு பிடிக்கிற ஒரு கூட்டம். ஓடோடி போகிற கூட்டம் அல்ல,
புறமுதுகு கூட்டம் அல்ல, புறமுதுகு காட்டுகிற கூட்டம் அல்ல, அவங்க நிற்கிற கூட்டம். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். எப்பயுமே உங்கள் விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை வரும் என்கிறதை மறந்துடாதீங்க. உங்கள் விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை வரும். அந்த பரீட்சையில் நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம நிற்க கர்த்தர் கிருபை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் முந்தின வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். பாருங்க 6ஆம் வசனம், நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். அப்போ என்ன சார், விசுவாச பரீட்சையில் நம்ம நின்று பிடிக்கிறவர். கரங்களை வைத்து அழைச்சுங்க பாப்போம். ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமேன். தாக்கு பிடிக்கிற கூட்டம். நீங்கள் எப்பயுமே மறந்துடாதீங்க, நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகார கூட்டம்ங்கிறத மறந்துடாதீங்க. விசுவாசத்தினால் ஜெயிக்கிற ஒரு கூட்டம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம லைஃப்பில் விசுவாசத்துக்கு பரீட்சை வரும். பிரைஸ்லாம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? வருத்தப்படுறார். நிற்கிறீங்களா? நிற்கிறேன் என்று சொல்லுகிற விழாது இருக்கும்படியாக எச்சரிக்கையாக இருக்க கடவன். பிரைஸ். இன்னைக்கு யாருக்கு அதிகப்படியான தாக்குதல் அப்படின்னா, கிறிஸ்துவத்தில் அதிகமாக நெருக்கமாக இருக்கிறவர்கள், கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிறவங்க, இவங்களை பிசாசு என்ன செய்கிறான்? குறிவைத்திருக்கிறான். ஆனால் நாங்களோ விசுவாச பரீட்சைக்கு நிற்கிற கூட்டம். கரங்களை வைத்து அழிச்சுங்க பாப்பா. ஹல்லேலூயா. எத்தனை தான் எதிர்ப்புகள் வந்தால் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன், எனக்காக நான் கர்த்தர் நியமித்த இந்த பாதையிலே நான் பொறுமையோடு கூட ஓடுவேன். ஹல்லேலூயா. சில காரியங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், அல்ல சோத்திரம் அற்புதம் நடக்கும்ங்கிற வார்த்தைகள் உங்களுக்கு இருக்கலாம், ஆனா இன்னும் அற்புதம் நடக்காத நிலை காணப்படலாம். ஆனால் இது விசுவாச பரீட்சைங்கிறத மாத்திரம் மறந்துடாதீங்க. இது வாடவரே ஃபெய்த்துக்கான ஒரு டெஸ்ட். ஆமென். உங்கள் விசுவாசத்திற்கான பரீட்சை. சொல்லுங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன், இந்த காரியம் நிச்சயமாய் நடந்தே தீரும், என் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க அவர் நிச்சயமாய் வல்லவராய் இருக்கிறார். அவரை குறித்து என் காதுகள் கேட்டது, என் சொந்த கண்களால் நான் பார்க்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவாய் எனக்கு தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். பரமழைப்பின் பந்தை பொழுக்காய். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன், எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சேர்ந்து சேர்ந்து சொல்லுங்க. பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். சொல்லுங்க, நான் ஓடுகிறேன், இயேசுவுக்கா நான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். நாங்களோ விசுவாச பரீட்சையில் நிற்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சங்கீதத்தின் புத்தகம் 20ஆம் சங்கீதம் 7 மற்றும் 8 ஆகிய வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் என்ன சொல்றாங்க? அதில் சொல்றாங்க, சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டும்,
நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. தள்ள நேரத்தை டக்குன்னு ஃபோர்ஸில் விழுந்துட்டோம். திடீர்னு வந்து ஒருத்தர் தள்ளி விடுறாங்கன்னு விழுந்துருவீங்க. ஆனால் திரும்ப எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வந்த சோதனை, அந்த வந்த பாவம், வந்த சத்துரு கொண்டு வந்த காரியம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்த நாள் டக்குன்னு விழ வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் அந்த விழுந்து நிற்கிற நிலை அல்ல, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எப்பயுமே எனக்கு தனியாக அனனி அசரியா மிஷாவேல் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிடிக்கும். என்னது? ஆமென் ஸ்தோத்திரம். நீர் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளும், நீங்கள் நிறுத்தியிருக்கிற சிலையை நாங்கள் வணங்குவதில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனாலும் நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் என்ன செய்யறதில்ல, அது ஸ்தோத்திரம், நாங்கள் வணங்குவதே கிடையாது. ஆமென். நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் எல்லாம் நல்ல கரங்களை தட்டி, உற்சாகமாய் கரங்களை தட்டி சொல்வோம். இடைவிடாமல் இடைவிடாமல் ஆராதிக்க. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சென்சலோ. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மக்கள். நாங்களோ விசுவாச பரீட்சையில் நிற்கிறவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு தைரியம் பாருங்க. 1 மடங்கு அல்ல, 7 மடங்கு அக்கினி. ஆனால் அந்த விசுவாச பரீட்சையில் அவன் நின்னாங்க. ஜெயிச்சாங்களா தோற்றாங்களா பிரச்சனை, தோத்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் விசுவாசத்தில் நம்முடைய ஓட்டம் ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். இல்லைங்க அல்ல இல்லை. ஆஸ் அ சர்ச் திடீர்னு வந்து எதிர்ப்புகள் வந்தாலும் நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஆமென். பாலிகார்ப்புங்கிறவர் 85 வயசில் இயேசுவை நீ மறுதலி ஆண்டோடைய வேலை செய்கிறத நிறுத்து, அப்போ அவனை உயிரோடு விட்டுரும், இல்லைனா சுட்டு கொண்டுரும் அப்படின்னாங்க. உடனே அவர் சொன்னார், இந்த 85 வயசு வரைக்கும் என் இயேசு எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். இந்த நல்ல தேவனது நாம் எப்படி காட்டி கொடுக்க முடியும்? அந்த நல்ல தேவனுக்கு எப்படி நான் துரோகம் பண்ண முடியும்? அந்த நல்ல தேவனை சேவிக்காமல் எப்படி இருக்க முடியும்? அந்த நல்ல தேவனுக்கு ஊழியம் செய்யாமல் எப்படி நான் இருக்க முடியும்? ரொம்ப ஆத்திரம் வந்துட்டு அவனை கொண்டு போய் அக்கினியில் தூக்கி போட்டாங்க. அது சொல்கிறேன், அந்த நிலையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரத்த சாட்சியாக மரித்தார். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் இப்போ விசுவாச பரீட்சை ரொம்ப கம்மி தான். அது சொல்கிறேன், மிரட்டல் உருட்டல் அப்படி தான் இருக்குது. வேலை கிடைக்காது அப்படின்னா பரவாயில்ல, வேலை தந்தா தராட்டி போ, கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிறத கிச்சயமாய் தர வல்லவராக இருக்கிற. கரங்களை வைத்து தொழிலை சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனையோ பேர் பாருங்க, அது சொல் இம்மைக்கா கிறிஸ்துவை மறுதலிக்கிற நிலைகள் இருக்கிறது. ஆமாம், வேலைக்கா கிறிஸ்துவை மறுதலிக்கிற நிலைகள் இருக்கு. ஒரு திருமண காரியத்திற்காக கிறிஸ்துவை மறுதலிக்கிற நிலைகள் இருக்குதா இல்லையா? நல்லா இருப்பாங்க, ஃபயராக இருக்கிறவங்க. ஒரு திருமணத்திற்காக கிறிஸ்துவை மறுதலிக்கிற நிலை. அன்னைக்கு கூட ஒருத்தவங்க வேதனையோடு பகிர்ந்து கொண்டாங்க. சொத்த எங்கள் உறவினர்
ஒரு பையன் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு போகிற ஆள் தான். ஆனால் இன்றைக்கி அவருக்கு ஒரு திருமணம் நடக்கு, ஒரு இந்து கோயிலில் நடக்கு அப்படின்னா எவ்வளோ வேதனையான விஷயம். அருமையாக தேவ ஜனங்களே, அவ்வளோக்கு ஆண்டவர் திறந்தாழ்ந்து போய்விட்டாரா? அதை நீங்களும் நானும் விசுவாச பரீட்சையில் நிற்கிறவனா இருக்கணும். திருமணம் நடக்குதோ நடக்கலையோ, திருமணம் நடக்காமல் போனால் கூட பரவாயில்ல. பிரைஸ்லாம் என் இயேசுதான் எனக்கு பெருசுன்னு சொல்கிற ஒரு நிலையை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா, நமக்கு தருவாரா? அப்படிப்பட்ட சிந்தையை இந்த சபைக்குள்ளே கர்த்தர் தருவாரா? சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் கைவிட்டுவாங்க நினைக்கிங்களா? இல்லை, நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைக்க செய்வார். சிறப்பான நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஃபோக்கஸ்டாக குடும்பமாக இருந்தீங்கன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் தட்டி போகவே போக. நிறைய நேரத்தில் பாருங்கள், ஆசீர்வாதம் வர்றது வீட்டில் இருக்க ஒருத்தர் அந்த ஓட்டையான இது ஒரு பாத்திரமாக மாறி ஒரு ஓட்டையை போட்டுவிட்டு போயிடுறாங்க. எல்லாம் வந்து நிறைஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வீட்டிலே இருக்கிற ஆளே ஓட்டையை போட்டுட்டு போகிறனால ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கிற நிலைகள் காணப்படல. ஆனால் நான் நிறைய இடங்களை பார்த்துருக்கேன், யார் குடும்பமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அவங்க எதிர்பார்க்கிற நன்மையை கர்த்தர் தந்து தான் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஃப்ளோ, அந்த விசுவாசம் எங்கே கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்குதோ அங்கே அற்புதம் நடக்கிறத பார்க்குறேன். அது திமிர்வாத காரணம் 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க, அன்றைக்கி அற்புதம் நடந்துச்சா இல்லையா? இல்லையா? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அந்த 4 பேருடைய விசுவாசம் அங்கே ஒரு அற்புதத்தை நடத்தினது போல் உங்கள் வீட்டில் ஒரு இருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய அற்புதத்தை நடக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. நடத்தி காட்டணும் இயேசுவின் நாமத்தினால். அப்போ நாங்களோ விண்ணப்பம் பண்ணுகிறதில் உறுதியாய் தரித்திருப்போம். 2வதாக நாங்களோ விண்ணவரின் ஆவியினால் நடத்தப்படுவோம். 3வதாக நாங்களோ விசுவாச பரீட்சைக்கு நிற்கிறவர்களாக இருக்கிறோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவை நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்திலும் நாங்கள் ஒன்று கூடி உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த ஆண்டவர் தாமே தந்த கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களோ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு சபையின் சத்தம், ஒரு சபையின் பிரதிநிதியின் சத்தம். நாங்களோ 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 விண்ணப்பம் பண்ணுகிறதில் உறுதியாய் தரித்திருப்போம். நாங்களோ விண்ணவரின் ஆவியினால் நடத்தப்படுவோம். நாங்களோ விசுவாச பரீட்சைக்கு நிற்போம். அந்த நல்ல ஸ்தோத்திர அனுபவத்தை எங்களை தருகிற தயவுக்காக நன்றி ஸ்தோத்திரி. எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறின தயவுக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய எல்லா பிரயாசங்களில் சேர்த்தது வேலைகள், தொழில்கள், ஊழியங்கள், விசேஷமாக 12th 11th 10th மார்ச் 1 எக்ஸாம்ஸ் நிறைய பேருக்கு ஆரம்பிக்குது. நல்லா செய்ய, சாதிக்க நீ கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா பிரயாணங்களை வாய்க்க செய்யுங்க. சுகத்தை, பலத்தை தாங்க. நிம்மதியாய் தூங்க கிருபை தாங்க. வலி வேதனைகளெல்லாம் மாற்றி போட முடியாது. குடும்பங்களிலே சமாதானத்தை தாங்கப்பா. ஆண்டவர் நல்ல குடும்பமாய் வளரக்கு, சபையில் நிலைத்திருந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே கொடுக்கிறவளாக இருக்க கிருபை தார். இந்த சபை முழுதும் மகிமை நிறைவாக இருக்கட்டும். சத்துரு கிரியைகள் ஒருபோதும் எல்லைகளுக்கு வராதபடி காத்துக்கும். ஆண்டவர் பின்மாறி இருக்கிறவங்க, தடம் புரண்டு இருக்கிறவங்க, பாவத்தில் சிக்கி இருக்கிற ஜனங்களை மீட்டு தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஆசீர்வாத் மனதின் வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும். உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்முடைய காருண்யம் இவர்களை பெரியவர்களாய் மாற்றட்டும். ஆண்டவர், நீ சொன்னதை செய்கிறவர், சொல்லாததையும் செய்கிற ஆண்டவர், நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உடைய கிருபையில கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, நாங்களோ எங்கள் தழைப்பின் கீழே நல்ல வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபை தந்தார். அது ஸ்தோத்திரம். ஒரு சபையின் குரல், ஒரு கூட்டத்தின் குரல், ஒரு கூட்டத்தின் ஒரு பிரதிநிதியின் குரல். அது ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து செயல்படுவோமாக, சபையாக இணைந்து செயல்படுவோமாக. உங்கள் சர்ச்சில் நல்லா இணைந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. இணைந்து விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். இணைந்து ஆவியானவர் உங்கள் திருச்சபை நடத்தும்படியாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதமான ஜெயமான காரியத்தை செய்வார். தொடர்ந்து ஆன்லைன் மூலமாக எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். எங்களுடைய ஜயன் ஏஜி சர்ச் திருநெல்வேலி அப்படிங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படியாக கேட்குறேன். ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சிறுவர்களுக்காக பிளஸ் சர்வீஸ், வாலிபர்களுக்காக எஸ் சர்வீஸ் மற்றும் பைபிள் ஸ்டடீஸ், ஆராதனைகள், ஜெபங்கள் நிறைவாக அதில் இருக்கிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.